வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஈஸ்வரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டான பிரெட் சில்லி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக பேக்கரியிலலாம் சாப்பிட்ருப்போம். அப்படியே நல்லா சாஃப்டாக செவன்னு ரெட் கலரில் காரசாரமான பிரெட் சில்லி சாப்பிட்ருப்போம்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறது, அதுவும் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈஸ்வரிஸ் கிச்சனை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனல் ஈஸ்வரிஸ் கிச்சனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பிரெட் துண்டுகளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுக்காமல் அதோடவே சேர்த்து தான் நான் பீசஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த ஓரங்கள் பிடிக்காது இல்லை அது சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதையெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அந்த வெள்ளை கலர் போர்ஷன் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 கீத்து அந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் 3ஆக கட் பண்ணேன். ஸோ மொத்தம் ஒரு 12 பீசஸ் வர மாதிரி கட் பண்ணேன் ஒரு பிரெட்லேயே. அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒன்று கட் பண்ணேன். இது வந்து பெருசா கட் பண்ணிட்டேன். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட் துண்டுகளையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 11 பிரெட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இவ்வளோ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 5, 6 பிரெட் வச்சு கூட செஞ்சு பார்க்கலாம். நம்ம பிரெட் பீசஸ் எல்லாம் நம்ம நல்ல ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த டம்ளரில் 1 டம்ளர் மைதா மாவு எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஒரு அகலமான பேசனில் வந்து கொட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ளோயியாக நல்ல கொழன்னு வர மாதிரி நம்ம வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து கரைச்சிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து கரைச்சாச்சு. ஸோ இந்த அளவுக்கு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரெட் துண்டுகளை, அது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி கடாயில் அது வந்து காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம் இது எல்லாத்தையும். அப்படியே சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மைதா மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்து அப்புறமா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ அதை நம்ம எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் காயிற வரைக்கும் ஊறட்டும். அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மைதா மாவில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம வந்து எடுத்து பொரிக்க வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊறணும்லாம் இல்லை, எண்ணெய் காயிற வரைக்கும் மட்டும் அது வந்து உள்ளே இருந்திருக்கும். இப்போ நம்ம ஏதோ ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் அப்படியே எவ்வளோ பத்துதோ அவ்வளோ போட்டு நம்ம வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பொங்குது அப்படின்னா, நம்ம வந்து சுத்தமான நல்லெண்ணெய் ப்ளஸ் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் 2 கலந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து பொங்குது. ஸோ எண்ணெய் பொங்கி வருதுன்னா அது சுத்தமான எண்ணெய்ன்னு அர்த்தம். நாங்கள் வந்து இது வந்து வீட்லேயே எங்கள் காட்டிலேயே போட்ட எள்ள வந்து ஆட்டி எண்ணெய் எடுத்திருக்கோம். அதே மாதிரி தேங்காயுமே எங்கள் தோட்டத்திலேயே போட்ட தேங்காய் தான். ஸோ அதை வந்து நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ சில்லி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சூரியன்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு இல்லையா, இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். குடமிளகா உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்துச்சு, ஆனாலும் கடையில் சாப்பிட்றதுலலாம் குடமிளகா இருக்காதுல்ல, ஸோ அதனால் நான் வந்து குடமிளகா சேர்க்கலை. இப்போ தக்காளி நல்லா வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். ஸோ இது வதங்கும் போதே நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டுறேன். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு வந்து காரம் நல்லா அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் ரொம்ப ஜாஸ்தி வேணாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து சாஸ் எல்லாம் சேர்க்குறேன். அதில் இருக்க காரமே போதுமானதுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் வந்து பிரெட் அதிகமாக எடுத்துருக்கிற காரணத்தினால நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸும் வந்து சேர்த்துக்கிட்டேன், ரெட் சில்லி சாஸு. அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கிட்டேன். இந்த சாஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து நம்ம வதக்கி விட்டுறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் இந்த சாஸ் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பிரெட்டு, அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் கொலன்னு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சாஸ் எல்லாம் நல்லா வதங்கின உடனேயும் அதையும் நம்ம சேர்த்தோம்னா நல்லா திக்காகி அது வந்து பேஸ்ட் மாதிரி வரும். அப்படி நல்ல பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க பிரெட் சில்லிஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்க, நான் வந்து இப்போ சாஸ் எல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா, இங்க பாருங்க பிரெட் நம்ம பொரிச்சு வச்சது இந்த அளவுக்கு இருக்கு. இத நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இத சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா அருமையா இருக்கும். கண்டிப்பா இது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுற ஒரு ஸ்நாக் ஐட்டமா இருக்கும். நம்ம போய் கடையில வாங்கி தரத விட, இத வீட்லயே செய்றது வந்து ரொம்பவே ஹெல்தியும் கூட. ஸோ கண்டிப்பா இந்த மெத்தட்ல இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க கிட்ட கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா, இத நல்லா கிளறுனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழைய தூவி இறக்குனீங்கன்னா, டேஸ்ட்டான பிரெட் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி கிளறும்போது பாதி போட்டு கிளறிட்டு, அதுக்கப்புறமா மீதி பாதியும் கொட்டி கலந்து விட்டீங்கன்னா, நல்லா ஈஸியா வந்து கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கு தான். இப்போ நம்ம அத நல்லா கலந்து எடுத்துப்போம். அவ்வளோதான் அருமையான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க வீட்லலாம் என்ன சொன்னாங்கங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாருமே உங்கள பாராட்டி தீர்த்துருவாங்க. நல்லா சாஃப்ட்டா நம்ம சேர்த்த சாஸ் எல்லாம் அதில இறங்கி நல்லா அருமையான ருசியோட இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல் ஈஸ்வரிஸ் கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் ஈஸ்வரிஸ் கிச்சன்ல இன்னும் நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் காத்துட்ருக்கு. ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் டாட்டா பாய் மக்களே!